நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 4 சனிக்கிழமை. இன்றைக்கி 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதில் காலைல 4:30 மணிக்கு நிலவரம் பாருங்கள். 1426 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி 8 மணி ஸ்லாட்டு கொடுத்துட்ருப்பாங்க. 7 மணி முடிஞ்சிருக்கும். 8 மணி ஸ்லாட்டில் காலையில் 4:30 மணிக்கு 1426 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆந்தேதி டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5ஆந்தேதி காலையில் ஒரு 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 3438 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. 4ஆந்தேதி டிக்கெட் முடிஞ்சு அப்புறம் 5ஆந்தேதி டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 3400 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருக்குது. சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு ஊத்துக்கோட்டை வழியாக போனீங்கன்னா ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். சுருட்டப்பள்ளி கோயில் இருக்குது, அதுக்கு அடுத்தது நாகலாபுரம் இருக்குது. அதையும் தாண்டி நேராக போனோம்னா சென்னையிலேருந்து 91 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த நாராயணவனம். இந்த நாராயணவனத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பத்மாவதி தாயாருக்கும் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்த இடம் தான் இந்த நாராயணவனங்க. அந்த இடத்துல தான் அந்த கோயிலே உருவானது. பத்மாவதி தாயாரோட அண்ணன் தான் இந்த கோயிலை அது கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டினது. இந்த இடம் சென்னையிலேருந்து 91 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. சென்னையிலேருந்து திருத்தணி வழியாக போகிற வழியில் இருக்க புத்தூர் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த நாராயணவனம் அமைஞ்சிருக்கு. இந்த நாராயணவனத்துலேருந்து திருப்பதியோட தூரம் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டரு. வெங்கடாஜலபதி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இணைஞ்சு ஒரே கோயிலில் இருக்கிற ஒரு சில இடங்கள் மட்டும்தாங்க இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த நாராயணவனம். 2 பேரும் அந்த கோயிலில் அருள் பாலிக்கிறாங்களே தவிர தனித்தனியாக தான் அருள் பாலிக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல அருள் பாலிக்கலை. 2 பேருமே கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. இப்போ இருக்கிற கோவில் 1800ஆம் ஆண்டுகளில் சோழர்களால் கட்டப்பட்டதாக இது நம்பப்படுது. 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மிக மிக பிரம்மாண்டமாக அழகாக காட்சி அளிக்குது. சின்ன கிராமம் தாங்க அந்த நாராயணவனம். இந்த கோயில் தான் இந்த ஊரோட முக்கியமான பங்கு. ரொம்ப ரொம்ப க்ளீனாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. டிடிடி தான் இந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க. பெருமாள் தாயார் 2 பேருமே இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன இடம் அப்படிங்கிறதுனால திருமண தடை நீங்கும் ஸ்தலமாக இது அறியப்படுதுங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி வச்சோம்னா நம்மளோட திருமண தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட பரவலான நம்பிக்கை. அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனப்போ பயன்படுத்தின இயந்திரக்கல், மாவரிக்கும் இயந்திரக்கல் மிகப்பெரிய கல்லாக இருக்குங்க. அந்த இயந்திரக்கல் இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளார மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த கல்லை வச்சுருக்காங்க. அந்த கல்லுக்கு மேலேயே பெரிய போர்டில் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் நடந்தப்போ மாவரைத்த கல் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா அந்த ஊத்துக்கோட்டை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இதுவும் பைபாஸ்லேயே பஸ் எல்லாம் போயிடும். ஊருக்குள்ளே பஸ் வராது. நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லை பஸ்ஸில் தான் போகிறதா இருந்தால் அந்த நாராயணவனம் ஸ்டாப்பிங்கில் பஸ் நிற்கும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வரணும். உள்ளே நீங்கள் சாமி பார்த்துட்டு திரும்ப வெளில போகலாம். ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஈஸியாக இந்த இடத்த ரீச் ஆகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அழகான கோவிலுங்க அது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் நடந்த இடத்த நம்மளும் பார்க்கணும்னா இந்த நாராயணவனம் சென்று தரிசிச்சுட்டு வாங்க. இந்த நாராயணவனம் கோயிலை பற்றின முழு டீட்டெயிலும் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னோட முழு வீடியோவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.